நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தவறு செய்தவனும் மாறலாம் அப்படின்னு ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். தி பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் அப்படின்னு புத்தா மோட்டிவேஷனில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். மனித வாழ்க்கையில் தவறு செய்யாதவர் யாரும் இல்லை. எல்லோருமே ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு பிழை செய்து விடுகிறோம். சிலர் அந்த பிழையை உணர்ந்து மாறுகிறார்கள், சிலர் அதை மறக்க முயல்கிறார்கள். ஆனால் மன்னிப்பு, அதாவது ஃபர்கிவ்னஸ் என்பதற்குள் ஒரு அதிசயமான சக்தி உள்ளது. அந்த சக்தி ஒருவரை முழுமையாக மாற்றிவிடும். அந்த உண்மையான உலகத்திற்கு காட்டியவர்தான் புத்தர். ஒரு காலத்தில் அங்குலிமான் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் மிகவும் புத்திசாலி, கருணை உள்ளவன். அவன் குருவிடம் கல்வி கற்றுக்கொண்டான். ஆனால் அவனது திறமையை கண்டு பொறாமை கொண்ட சில மாணவர்கள் குருவிடம் பொய்யாக அவனை குற்றம் சாட்டினார்கள். அந்த பொய்களால் ஏமாந்த குரு அவனிடம் சொன்னான், நீ ஒரு 1000 மனிதர்களை கொன்று அவர்களின் விரல்களை சேகரித்தால்தான் அறிவு நிறைவடையும் அப்படின்னு. அந்த வாக்கியத்தை அவன் உண்மை என நம்பி கொலைக்காரனாக மாறினான். யாரு? அந்த அங்குலிமான். ஒவ்வொருவரையும் கொன்ற பின் அவர்களின் விரல்களை ஒரு மாலையாக கட்டி அதை கழுத்தில் அணிந்தான். அப்படி அவன் பெயர் அங்குலிமான் என்று பெயர் பெற்றான். அதாவது விரல் மாலை அணிந்தவன். அவனது பெயரை கேட்டு மக்கள் நடுங்கினர். அவன் வாழ்ந்த காடுக்குள் யாரும் வரவில்லை. அவன் கண்களில் கோபம், உள்ளத்தில் வெறுப்பு. ஆனால் அவனது இதயத்தின் ஆழத்தில் இன்னும் சில நல்லது இருந்தது. அவன் தன் தாயை மிகவும் நேசித்தான். ஒரு நாள் அவனது தாய் அவனை தேடி காடு வழியாக வந்தாள். ஆனால் அதே சமயத்தில் அந்த காடு வழியாக புத்தர் நடந்து வந்தார். அவர் ஆழ்ந்த தியானத்தில் மனநிலையுடன் அமைதியாக முன்னேறினார். அங்குலிமான் தூரத்தில் இருந்து பார்த்து அதிர்ந்தான். இந்த மனிதனும் பயமின்றி என்கிட்ட வருகிறான் என்று மனதில் நினைத்தான். அவன் கத்தினான், நின்று, யாராயிருந்தாலும் நின்று. புத்தர் அமைதியாக திரும்பி பார்த்து சொன்னார், நான் நிற்கிறேன் அங்குலிமான், நீதான் இன்னும் நிற்கவில்லை. அந்த ஒரு வாக்கியம் அவன் இதயத்தை பிளந்தது. அவன் கேட்டான், அதன் அர்த்தம் என்ன புத்தர் அப்படின்னு. அதுக்கு புத்தர் மெதுவா சொன்னார், நான் நிற்கிறேன் ஏனெனில் யாரையும் காயப்படுத்தவில்லை. ஆனால் நீ நிற்கவில்லை ஏனெனில் உன் மனம் இன்னும் அலைகிறது. அந்த வார்த்தைகளை அவன் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவன் மண்டியிட்டு விழுந்து அழுதான். நான் பாவி, எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்டு புத்தரிடம் அழுதான். அவனை தூக்கி நிறுத்தி மெதுவாக சொன்னார், தவறு செய்தவனும் மாறலாம். மனம் விழிப்புணர்வு அடைந்தால் இருள் ஒளியாக மாறும். அந்த தருணத்தில் அவன் ஆயுதங்கள் எறிந்தான். அதிர வைத்த அந்த கொலைக்காரன் தன் இதயத்தை மாற்றி கொண்டான். அவன் புத்தரிடம் சீடனாகி துறவியானான். அவனை பார்த்த மக்கள் முதலில் வெறுத்தார்கள். ஆனால் காலம் சென்ற பின் அவனை அமைதியாக முகம், அவனது கருணை மக்களின் மனதை உருக்கியது. முன்பு அவன் காயம் கொடுத்த கைகளால் இப்போது பிறருக்கு உணவு அளித்தான். அந்த உணவுதான் அவன் வாழ்க்கை முழுவதும் மன்னிப்பு என்று ஒளியில் வாழ்ந்தான். அந்த ஒரு சிலர் அவனை அடித்தனர், கல்லால் தாக்கினர். அவன் முகத்தில் காயம் இருந்தாலும் அவன் அமைதியாக சொன்னான்,
பழைய அங்குலிமானின் பாவத்தை இந்த வேதனையும் கழுவட்டும் அப்படின்னு புத்தர் சொன்னார். அங்குலிமான், உன் மனம் சுத்தமானது, மனிதன் மாற முடியும் என்பது உன் வாழ்க்கை சான்று. அந்த நாளிலிருந்து அங்குலிமான் புத்திராக நினைவு கூறப்பட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, புத்தராக கூறப்பட்டான். இந்த கதை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? இந்த கதை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? ஒருவர் மன்னிப்பது என்பது அவரை விடுவிப்பது அல்ல, நாமே விடுவிப்பதற்கான வழி. மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, அது உன்னுள் இருக்கும் ஆன்மீக வழிகள் என்பது உங்களுக்கு தெரியும். புத்தர் சொன்னார், வெறுப்பை வெறுப்பால் வெல்ல முடியாது, அதனை வெல்லும் வழி மன்னிப்பு கருணையும் தான். வாழ்க்கை முழுவதும் யாரும் பூரணமானவர்களாக இருக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் மாறி உயரலாம். அதற்கான முதல் படி மன்னிப்பு. அந்த மன்னிப்பு, நீங்கள் மனிதனாக இருந்தால் அந்த மன்னிப்பு என்பது உங்கள் உயர்ந்த குணத்தை நோக்கி இருக்கும். நண்பர்களே, இன்றைய நாள் முதல் யாரையும் குற்றம் சொல்லாமல் மனதில் உள்ள பழைய காயங்களை விடுவித்து விடுங்கள். ஏனெனில் வாழ்க்கை குறிக்கிறது, ஆனால் மன்னிப்பு தான் மிகப்பெரிய சக்தி. அது உங்களுக்கு தெரியாது. நித்தியமானது. தவறு செய்தவனும் மாறலாம். இந்த வரி உன் இதயத்தில் என்றும் மொழியாய் நிற்கட்டும். நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னா, ஒரு மனிதனை நீங்கள் எவ்வளவு காயப்படுத்தினாலும் அவனிடம் போய் மன்னிப்பு கேளுங்கள். மன்னிப்பு கேட்டால் மட்டுமே அவன் உள்ளம் ஆறும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு தவறு செய்திருந்தால், அது அவர் மனதில் காயப்படுத்தியிருந்தால், மனம் தளராமல் அவரிடம் போய் சென்று மன்னிப்பு கேளுங்கள். என்னை மன்னித்து விடுடா அப்படின்னு நீங்கள் பழகும் நண்பர்கள், உறவினர்களிடம் ஏதாவது தவறு செய்துவிட்டால், வாய் வார்த்தையாக ஏதோ பேசிவிட்டாலும் அவர்களிடம் சென்று மன்னிப்பு கேளுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் மனதும் சுத்தமாக இருக்கும். உங்களுக்கான சக்தி, மன வலிமையும் அதிகமாக தோன்றும். நேர்மையான எண்ணங்கள் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?